ஒன்றிய சேர்மன் யாருன்னா அம்மா மகளிர். அதுவும் இன்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம்ல எஸ்சி தானே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மகளிர். பழைய தகரப்பெட்டியை தூக்கி கொண்டு சென்னைக்கு வந்தவர் அல்ல தலைவரை பத்தி. அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு கோயில் இருக்கிற ரோட்ல நடக்கவே முடியாது, பெரிய ஜாதிக்காரர்கள் ரோட்ல நடக்கவே முடியாது. இன்னைக்கு எங்கடா அந்த மாதிரி நிலைமை உண்டா? இதெல்லாம் எப்படி மாறிச்சு? யாரால் மாறிச்சு? தந்தை பெரியார் போட்ட பிச்சையினால் மாறியது என்பதை மறுக்க முடியுமா? தந்தை பெரியார் போட்ட பிச்சையினால் மாறியது என்பதை மறுக்க முடியுமா? வீட்டுக்காரர் வந்துக்கிறாரா? போயிட்டாரா? பாவம். நல்ல வழியாவதா நீ இப்படி அனுப்பிச்சுட்டு நல்ல வழியாவதா நீ இப்படி அனுப்பிச்சுட்டு 4000 ரூபா வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசு பஸ்ல போறீங்க. ஓசு பஸ்ல போறீங்க. எல்லாருக்கா என்னது எங்க யாரு சேர்மன்? யாரு? கமிஷனர். உட்காருங்க சொல்றேன். இது சும்மா இருக்கணும். கேட்கறவங்கள வந்து இந்த அறிமுறைகளை எனக்கு அப்படியே ஓட்டு கிழிகிழி கீழ்ச்சிட்டீங்க. நீங்க வந்து கேட்கறீங்க. இந்த அறிமுறைகளை எனக்கு அப்படியே ஓட்டு கிழிகிழி கீழ்ச்சிட்டீங்க. நீங்க வந்து கேட்கறீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? வேற இருக்காங்க சொல்லலாம். ஓட்டு போடாம தரணும். ஓட்டு போடாம தரணும். சொல்றீங்க. இப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி 1000 ரூபாய் வர்றது. முன்னாடி ஆனா எனக்கும் இந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு இல்லையா? நீ வை, இதெல்லாம் அப்புறம் பேசி நீ வை, இதெல்லாம் அப்புறம் பேசி ஓட்ட சொல்லு, மத்தவங்க சொல்லு. உட்கார். ஓ அப்படியா நீ? அதால் தான் பேசுற பொழுது உட்கார். ஓ அப்படியா நீ? அதால் தான் பேசுற பொழுது உட்கார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் தண்டனை விவரங்களாக அறிவித்து வருகிறார்.